அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் வணிகவியலில் 10வது அலகு பார்க்க இருக்கிறோம். 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் இறுதியாக உள்ள அலகு 10வது அலகு பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த அலகில் நிரும சட்டம் மற்றும் செயலர் நடைமுறைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். நிரும சட்டம் மற்றும் செயலர் நடைமுறைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இது 3 பாடங்களை கொண்டிருக்கிறது. நிரும சட்டம் 2013, நிரும மேலாண்மை, நிரும செயலர்னு ஒரு பாடம், 3 பாடமாக நமக்கு அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம பார்க்க இருக்கிறது நிரும சட்டம் 2013 பற்றி பார்க்க இருக்கிறோம். நிரும சட்டம் 2013. நிருமங்கிறது ஒரு அமைப்பு, சட்டம் உருவாக்கிய ஒரு புனைவு நபர். தனியார் வணிகம்ங்கிறது ஒரே ஒருத்தர் தொழில் தொடங்கி அதை நிர்வாகம் செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை நட்டத்தை அடைவதற்காக உருவாக்கப்படும் அமைப்பு. கூட்டாண்மைங்கிறது குறைந்தது 2 பேர் 3 பேர் 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இணைந்து முதல் போட்டு தொழில் செய்து அதில் வரக்கூடிய லாபங்களை நட்டங்களை பெறுவதற்காக தொடங்கிய அமைப்பு. அதே மாதிரி கூட்டு பங்கு நிருமங்கிறது ஆயிரக்கணக்கான நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் ஒன்றாக சேர்ந்து பங்கு முதலளித்து அதை வச்சு ஒரு பெரிய தொழில் அமைப்பு உருவாக்குறது. அந்த தொழில் செய்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை அவர்கள் பங்காதாயங்கிற பேரில் பகிர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்படக்கூடிய, வரையறு பொறுப்புடன் உருவாக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு நிருமம். கம்பெனி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். +1 காமர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, விரிவாக படிச்சிருப்பீங்க. நிருமம் என்பது யாது? நிருமம் என்பது சட்டம் உருவாக்கியுள்ள ஒரு புனைவு நபர், பொது முத்திரையோட, தனிநபர் தன்மையோட, வேறுபட்ட ஆளுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம நிருமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிருமம் அப்படிங்கிறதுனுடைய பரிணாம வளர்ச்சி, ஆரம்பத்தில் இந்த நிருமம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா அதை பற்றிய தகவல்களை பார்க்க இருக்கிறோம். நிரும அமைப்புகளை உருவாக்கி வர்த்தகம் செய்ய முறைங்கிறது 17வது நூற்றாண்டிலேயே பின்பற்றப்பட்டது. 17வது நூற்றாண்டிலேயே இந்த நிரும அமைப்புகளை உருவாக்கி வியாபாரத்தை செய்யக்கூடிய முறை பின்பற்றி இருக்கிறாங்க. நிருமம்னு சொல்கிறோம், சங்கம்னு சொல்கிறோம், கார்ப்பரேஷன்னு சொல்கிறோம், கழகம்னு சொல்கிறோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் புதியதல்ல. இது வெவ்வேறு பேரில் அழைக்கப்பட்டாலும் காலத்திற்கு தகுந்தாற் போல், வணிக சூழலுக்கு தகுந்தாற் போல் அந்த பெயர்களில் மாற்றம் இருந்தாலும் இந்த நிரும அமைப்பு முறைங்கிறது இப்போ 4வது நூற்றாண்டிலேயே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே இயற்றப்பட்ட அர்த்த சாஸ்திரங்கிற நூலில் இந்த வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கிறது. நிருமங்கிற பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் இயங்கி வந்த வர்த்தகர்களோட வழிகாட்டி மர்ச்சன்ட் கில்ஸ், இப்படி ஒரு அமைப்பு இருந்தது. இங்கிலாந்தில் வர்த்தகர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபார அமைப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஆரம்ப காலத்தில் சில நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தது. வர்த்தகர்களுக்கு, வர்த்தக அமைப்புகளுக்கு வழிகாட்டியாக சில நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இங்கிலாந்தில் மர்ச்சன்ட்ஸ் கில்ஸ், வர்த்தகர்களின் வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. வணிகர் சங்கங்கள் அல்லது குழுக்களை இந்த நிருமம் கட்டுப்படுத்தியது. வணிகர் சங்கங்களை, குழுக்களை இந்த அமைப்பு மர்ச்சன்ட்ஸ் கில்ஸுங்கிறது, வர்த்தகர்களின் வழிகாட்டிங்கிற அமைப்பு வழிநடத்தியது. 1600வது ஆண்டில் இந்த கிழக்கிந்திய நிருமம்ங்கிறது ராயல் சார்ட்டர் மூலமாக நிறுவப்பட்டது. 1600ல் கிழக்கிந்திய நிருமம்ங்கிறது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ராயல் சார்ட்டர்னால் உருவாக்கப்பட்டது. 1844ல் இங்கிலாந்தில் ஒரு கூட்டுப்பங்கு நிரும சட்டம் உருவாக்கப்பட்டது. இதை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கிலாந்தில் கூட்டுப்பங்கு நிரும சட்டம் 1844ல் உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்து கூட்டுப்பங்கு நிரும சட்டம்ங்கிறது 1844ல் உருவாக்கப்பட்டது.
இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்தியாவில் 1850 இந்திய கூட்டுப்பங்கு நிறுவ சட்டம் தொடங்கப்பட்டது. 1852 என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வந்து வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, பங்குதாரர்களோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை 1852 அறிமுகப்படுத்துகிறாங்க. 1913 திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட்டு மாடிஃபிகேஷன் கொண்டு வர்றாங்க. அது என்னென்னா தனியார் நிறுவனங்கள்ங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது. தனியார் நிறுவனங்கள்ங்கிற கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டது 1913. அதன் பிறகு வேறு சில அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வந்து இந்திய கூட்டுப்பங்கு நிறுவ சட்டம் 1956 உருவாக்கப்பட்டது. இந்திய கூட்டுப்பங்கு நிறுவ சட்டம் 1956 நடைமுறைக்கு வந்தது. அதன் பிறகு வந்த காலங்கள்லையும் தேவைக்கு ஏற்ப வணிக சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய வேண்டுங்கிற நிர்பந்தத்தினால வேறு சில சட்ட திருத்தங்களையெல்லாம் செய்து இன்றைக்கி இந்திய கூட்டுப்பங்கு நிறுவ சட்டம் 2013 நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். நவ் வி ஆர் ஃபாலோவிங் தி இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல கேட்டாலும் நம்ம வந்து இந்திய கூட்டுப்பங்கு நிறுவ சட்டம் 2013 தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2013 இந்திய கூட்டுப்பங்கு நிறுவ சட்டம்ங்கிறது 29 அத்தியாயங்களை கொண்டது, 470 பிரிவுகளை கொண்டது, 7 அட்டவணைகளை கொண்டது. இதை கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. இந்திய நிறுவ சட்டம் 2013ங்கிறது 29 அத்தியாயம், 470 பிரிவுகள், 7 அட்டவணைகளை கொண்டது. இந்த புதிய சட்டத்தில் 2013 இந்திய நிறுவ சட்டத்தில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க. அடிப்படையாக சில மாற்றங்களை செய்திருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாற்றம், நிறுவனங்களின் வகைகள், அப்புறம் மாற்றங்களின் தேவை. அதில் முதல்ல சொல்லக்கூடியது என்னென்னா நிறுவ கூட்டுருவாக்கம். நிறுவனத்தை தொடங்குவது, நிறுவனத்தை உருவாக்குவது, நிறுவ கூட்டுருவாக்கம். தனி நிறுவனத்தில் அதிகபட்ச உறுப்பினர், தனி நிறுவனத்தில் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர் இருக்கலாம்னா இந்த 2013 சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 200 பேர் இருக்கலாம். தனி நிறுவனத்தில் அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கைங்கிறது 200. இந்த ஒரு நபர் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த சட்டத்தில் 2013 சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நபர் நிறுவனம், ஒன் மேன் கம்பெனி, ஓபிசி, ஒன் மேன் கம்பெனி, ஒன் பர்சன் கம்பெனி. அடுத்து தொழில் தொடக்க சான்றிதழ். இந்த தொழில் தொடக்க சான்றிதழ்ங்கிற ஒரு சான்றிதழ் பங்கு மூலதனம் கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும். இப்போ தனியார் நிறுவனங்களில் பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டுருவாக்க சான்றிதழ் பெற்றோன்னா தொழில் தொடங்கலான்னு ஏற்கனவே கூறியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன மாற்றத்தை, திருத்தத்தை இந்த 2013 சட்டம் சொல்லியிருக்கு. தொழில் தொடக்க சான்றிதழ் வந்து பங்கு மூலதனம் கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். அடுத்த முக்கிய திருத்தம் பாருங்கள், அமைப்பு முறையீடு. அமைப்பு முறையீடுங்கிறது உங்களுக்கு +1 காமர்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணம், நிறுவனத்தினுடைய பட்டயம் போன்ற ஆவணம், நிறுவனத்தினுடைய அடிப்படையான ஆவணம், முதன்மையான ஆவணம். இதில் வந்து நோக்கம், முதல், அப்புறம் இடம் ஆகிய விதிக்கூறுகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கும். கம்பெனியினுடைய நோக்கத்தை குறிப்பிடக்கூடிய வகையில் நோக்க விதிக்கூறு, நோக்க ஷரத்து அப்படிங்கிறது இருக்கும் இந்த அமைப்பு முறையீட்டில். இந்த நோக்க விதிக்கூறில் கம்பெனியோட நோக்கத்தை தெளிவாக கூறியிருக்க வேண்டும். அனைத்து விவரங்களும், நோக்கம் என்னங்கிற முழுமையான விவரங்கள் இந்த நோக்க விதிக்கூறில் குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிற தகவலை 2013 சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் முக்கிய நிர்வாக நபர்கள், கேஎம்பின்னு சொல்லுவோம்.
கீ மேனேஜரியல் பர்சன்ஸ், முக்கிய நிர்வாக அலுவலர், முக்கிய நிர்வாக நபர்கள். 2013 சட்டத்தில், நிறுவன சட்டம் 2013 பிரிவு 2ல் உட்பிரிவு 51 என்ன சொல்லுதுன்னா, முக்கிய நிர்வாக நபர்கள் யாருன்னு கேட்டால், தலைமை நிர்வாக அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ, அல்லது மேலாண்மை இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர், அல்லது மேலாளர், அல்லது முழுநேர இயக்குனர், அல்லது நிறுவன செயலர், அல்லது தலைமை நிதி அதிகாரி, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். இன்னும் யாரேனும் உண்டு அப்படின்னு சொன்னால் அது அந்த விதிகளில் கூறப்பட்டிருக்கும் அவங்கெல்லாம். ஆக இவங்க எல்லாம் முக்கிய நிர்வாக அலுவலர், முக்கிய நிர்வாக நபர்கள்ங்கிற அமைப்பில் வருவாங்க. யார் யார் வருவாங்க? தலைமை நிர்வாக அதிகாரி, மேலாண் இயக்குனர், மேலாளர், நிறுவன செயலர், முழு நேர நிர்வாக இயக்குனர், அப்புறம் தலைமை நிதி அதிகாரி மற்றும் சிலர் தேவையெனில். அடுத்த முழு நேர முக்கிய நிர்வாக நபர்களை பணியமர்த்தல். முழு நேர முக்கிய நிர்வாக நபர்களை அப்பாயின்மெண்ட் ஆஃப் கேஎம்பி. இது நிறுவன சட்டம் 2013 பிரிவு 203 சொல்கிறாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்ஸு கூறியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுடைய முக்கிய நிர்வாக நபர்களை அல்லது குழுக்களை கொண்டிருக்க வேண்டும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் கேஎம்பி முக்கிய நிர்வாக நபர்கள் யாருங்கிறத அவங்க அறிவிக்க வேண்டும். முக்கிய நிர்வாக நபர்கள் இருக்கணும், இல்லாமல் இருக்க முடியாது. அந்த முக்கிய நிர்வாக நபர்கள் யாராக இருக்கலான்னா, முழு நேர இயக்குனர் இல்லாத நிலையில், முழு நேர இயக்குனர் இல்லாத நிலையில் மேலாண் இயக்குனராக இருக்கலாம், மேலாளராக இருக்கலாம். மேலாண் இயக்குனர், அவருக்கு இன்னொரு பேர் நிர்வாக அதிகாரி, அல்லது நிறுவன செயலராக இருக்கலாம், அல்லது தலைமை நிதி அதிகாரியாக இருக்கலாம், தலைமை நிதி அதிகாரியாக இருக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான நிர்வாக நபர்கள் யாருங்கிறத அவங்க தெரிவிக்க வேண்டும். அடுத்து பங்குகளை தள்ளுபடியில் வெளியிடுதல். பங்கு முதல் தொடர்பான தகவல்கள். பங்கு முதல் வெளியீடு. பங்குகளை தள்ளுபடியில் வெளியிடுவது தொடர்பாக ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கு. பணியாளர்களுக்கு வெளியிடப்படும் பங்குகளை தவிர வேறு எந்த விதமான பங்குகளையும் தள்ளுபடியில் வெளியீடு செய்யக்கூடாது. இது ஒரு குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பணியாளருக்கு வெளியிடப்படும் பங்குகள், ஸ்வெட்டி குட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவோம். பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய பங்குகள் தள்ளுபடியில் கொடுக்கலாம். மற்ற வகை பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்வதை தடை செய்கிறது 2013 சட்டம். அடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்குகள். பொதுவாக கம்பெனியில் வெளியிடக்கூடிய முன்னுரிமை பங்குகள்ங்கிறது 20 ஆண்டுகளில் மீட்டு கொள்ளத்தக்க பங்குகளாக இருக்கும். ஆனால் இன்னும் காலத்தை நீட்டி 30 ஆண்டுகளில் மீட்டு கொள்ளத்தக்க முன்னுரிமை பங்குகளாக இருந்தால் அது அந்த கம்பெனியினுடைய இல்லை நாட்டினுடைய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக வெளியிடப்பட்ட பங்குகளாக இருக்க வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸாக இருந்ததுன்னா, பரிந்துரைக்கப்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக வெளியிடப்பட்ட முன்னுரிமை பங்குகளாக இருந்தால் அது 30 வருஷத்திற்கு வெளியிடலாம். மற்ற வகையில் வெளியிடக்கூடிய முன்னுரிமை பங்குகள்லாம் 20 ஆண்டுகளில் சட்டப்படியாக மீட்கப்பட வேண்டும். அப்புறம் தேவைப்பட்ட பங்குதாரர்களோட விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்குகளை ஆண்டுதோறும் மீட்டு கொள்ளலாம். அடுத்து பங்கு மூலதன மாற்றத்தை அறிவித்தல். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். மீள்தகு முன்னுரிமை பங்கை பொறுத்த வரைக்கும் அதை மீட்பதாக இருந்தால் மீட்டு கொள்ளும்போது 30 நாளைக்குள்ளர நிறுவன பதிவாளருக்கு உரிய படிவத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும். இது ஒரு திருத்தம், சட்ட திருத்தம். 2013 சட்டத்தில் ஒரு கம்பெனி தன்னுடைய மீள்தகு முன்னுரிமை பங்குகளை மீட்டு கொண்டது, பங்கு சான்றிதழை திரும்ப பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மீள்தகு முன்னுரிமை பங்குகளை மீட்கும் போதும் 30 நாளைக்குள்ளர நிறுவன பதிவாளருக்கு உரிய படிவத்தில் அது பற்றிய தகவல்களை அனுப்ப வேண்டும்.
இறுதியாக ஒரு ஆல்ட்ரேஷன், பங்குகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் பகிர்வு செய்தல். பங்குகள் ஒருங்கிணைக்கப்படலாம் சில வசதிக்காக, சில நன்மைகளை கருதி, அனுமதியின் பேரில், ஒப்புதல் பேரில் ஒரு கம்பெனி தன்னோட பங்குகளை ஒருங்கிணைக்கலாம். அது என்ன பங்குகளை ஒருங்கிணைக்குதல் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் 10 ரூபா பங்கில் 10 வச்சுருக்காரு. ஒரு பங்கினுடைய விலை 10 ரூபா, அவர் 10 பங்கு வச்சிருக்கிறார். அப்போ இந்த பங்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் 10 ரூபா பங்குங்கிறது 20 ரூபா பங்காக மாற்றப்படும். 2 பங்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பங்கு சான்றிதழ் தரப்படும். அப்போ ஏற்கனவே அவர் 10 பங்குக்கு உரிமையாளராக இருந்தவர் 5 பங்குகளுக்கு உரிமையாளர் ஆவார், பங்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா. அதே மாதிரி பங்குகளை பகிர்வு செய்தல், 20 ரூபா பங்கை 10 ரூபா பங்காக மாற்றிடுறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், பங்குதாரர்களோட வாக்கு செலுத்தும் உரிமை மாறுபடும். அப்போ இந்த வாக்கு செலுத்தும் உரிமை மாறுபடுகின்ற காரணத்தினால யாரும் பாதிக்கக்கூடாதுங்கிற வகையில் இந்த சட்ட திருத்தம், பங்குகளை ஒருங்கிணைப்பு செய்தல் மற்றும் பகிர்வு செய்தல் காரணமாக வாக்குகளில் மாற்றம் ஏற்படுவதால் நிறும தீர்ப்பாயத்தினுடைய ஒப்புதல், கம்பெனியினுடைய ட்ரிபியூனல் நிறும தீர்ப்பாயத்தினுடைய ஒப்புதல் அவசியம் பெற வேண்டும். நன்றி மாணவர்களே.